So we have also seen the initialization of Bharat. So Bharat அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வந்தது? ரிக்வேதாலேருந்து வந்தது. இட் ரெப்ரசன்ட்ஸ் த குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேர் லிவ்ட் இன் நார்த் வெஸ்ட். அதுக்கடுத்து டைம்லைன் பார்த்தோம். டைம்லைன் in timeline history is divided into 4 types: prior to prehistory, prehistory, proto-history and history. So prior to prehistory la da early humans வந்து ஃபஸ்ட்டு உலகத்துக்கு வந்தது. ஸோ அப்போது humans are just hunters and they just roamed here and there. In prehistory humans started settling, and proto-history is the period between the prehistory and history. History is the period where we get written records. So the history is again classified into 3 types: ancient history, medieval history and medieval history and modern history. ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் ஆராய்ச்சியும் செஞ்சுருக்கோம், அதை பற்றியும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கலாம் ஜஸ்ட் நம்மளோட அசம்ஷன் தான். ஸோ the word history is derived from the Greek word historia. அதோட மீனிங் என்ன? acquiring knowledge by investigation. And we also seen the father of history. Who is the father of history? Herodotus. He is the Greek historian. He is the first one to collect historical records sequentially. So today we are going to see the sources of history. Sources அப்படின்னா என்னம்மா? I will tell you an example. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. இதை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் மேம்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ நீட் சம் ப்ரூஃப். am I right? அவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஏன்னா உங்கள் ஆன்ட்டி இல்லை உங்கள் மேம் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி அவங்க நம்புறதுக்கு யூ ஷுட் ஹாவ் சம் ப்ரூஃப். ஓகே, இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யாரோ உங்கள் கிளாஸில் இருக்க பையன் உங்கள் பேப்பரை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது கிழிஞ்ச பேப்பர் சம்திங் யூ நீட் ஃபார் அ ப்ரூஃப். am I right? கிழிஞ்சு எந்த பேப்பரும் கிழியலை. இட்ஸ் ஜஸ்ட் டெல்லிங் தட் a friend has tore the paper. will your teacher believe it? no. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மள்கிட்ட சில ப்ரூஃபை ஹிஸ்டோரியன்ஸ் காமிக்கணும். இதிலேருந்து நான் இப்படி டிரைவ் பண்ணியிருக்கேன், ஸோ இப்படி இருந்திருக்கு, இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் அதை டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். ஸோ அந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த ப்ரூஃபை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஹிஸ்டரியில் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்ல they need some proof to prove us. ஸோ அந்த ப்ரூஃபை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே sources of history is divided into 2 types. They are archaeological sources and literary sources. Archaeological sources அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரியும். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்னால் தமிழ் என்ன? புவியியல் ஆராய்ச்சி. பூமிக்கு அடியில் தோண்டி நம்மளுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு இதுதான் நடந்திருக்கு பாஸ்டில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறது. இப்போ கூட ரீசெண்டாக கீழே இல்லை ஆர்கியாலஜி நடந்தது ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆர்டிஃபேக்ட்ஸ், ஃபாசில்ஸ், மானுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் தான். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆர்ட் அப்படின்னா என்ன? கலை. ஸோ அந்த கலை ஃபுல்ஃபில்லாக இருக்க சில பொருட்கள், பாட்டரிஸ், இல்லாட்டி அவங்க கலைகளை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில பொருள் இருக்கும் இல்லையா, சில பெயிண்டிங்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ், ஆர்னமெண்ட்ஸ், இல்லாட்டி பாட்டரிஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட ஆர்ட் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபாசில்ஸ்னால் என்ன? நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அனிமல்ஸ் இல்லை பிளான்ட்ஸ், அது வந்து கீழே பரியாகும்போது ஹை ப்ரெஷரில் அதோட இன்ஸ்கிரிப்ஷன், அதோட தடம் வந்து அங்கே இருக்க பாறையில் வந்து விழும்.
ஸோ இப்போது கால் தடம் மனித தடம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தடம் வந்து அந்த பாறையில் விழும். அந்த தடத்தில் அந்த பாறையில் இருக்க தடத்தை நம்ம கண்டுபிடிச்சி அந்த தடம் மூலமாக ஏதாச்சும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அதுதான் நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் மானுமெண்ட்ஸ். மானுமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? மானுமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, பில்டிங்ஸ். அந்த பில்டிங் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை ப்ரூவ் பண்ணும். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். அப்போது அதை வந்து நம்ம மானுமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச மானுமெண்ட்ஸ் என்னென்ன? இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பழமையான கோயில்கள் இருக்குது இல்லையா? அந்த கோயில்கள், அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே இட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மானுமெண்ட்ஸ். தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி நிறையா கோயில் இருக்குது. அந்த கோயில்கள் எல்லாமே மானுமெண்ட்ஸ்க்கான கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், அசோகா ஃபோர்ட், குதுப் மினார், இது எல்லாமே மானுமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் கம்பீரமாக நிலத்துக்கு மேலே நின்றுட்டுருக்கு. ஸோ தீஸ் ஸ்டாண்ட் மெஜஸ்டிக் ஆன் த லேண்ட். பட் மெனி ஆஃப் த மானுமெண்ட்ஸ், மெனி ஆஃப் தோஸ் பில்டிங்ஸ், நிறையா அரசர்கள் வாழ்ந்த கோட்டை இதெல்லாம் என்ன இருக்கும், ரொம்ப சேதமடைஞ்சு நிலத்துக்கடியில் பரியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட எர்த்தோட பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1000 வருஷம் இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்துக்கு மேலே இருந்தெல்லாம் நிறையா வந்து பரியாயிடுச்சு. இப்போது கீழே நம்மளுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பீஸ் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இது பண்ணாங்க இல்லையா, அதாவது ரூமாக இருக்குது, இட் சீம்ஸ் லைக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணாங்க. பட் ஆனால் இட் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் மிஷின்ஸ். பட் இண்டஸ்ட்ரினால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையா பில்டிங்ஸ் வந்து நிலத்துக்கடியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குமரிகண்டம் எல்லாம் வந்து இருக்குது. கன்னியாகுமரிக்கு அந்த சைடும் ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி அதை ப்ரூவ் பண்ணாங்க? கடலுக்கு அடியில் there is a city அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது குமரிகண்டமாக நிலத்துக்கு மேலே நின்னது கடலுக்குள்ளே மூழ்கி இப்போது கடலுக்கு அடியில் கொஞ்சம் பீசஸ் வந்து இருக்குது இன்னும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பில்டிங்ஸுமே மானுமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் காயின்ஸை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? சில பேர் காயின்ஸ் கலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அம்மா அப்பா காலத்தில் பைசாலாம் செல்லும், ஆனால் நம்ம காலத்தில் பைசாலாம் செல்லாது. ஓகே, மேபி இப்போ இருக்க காயின்ஸ் அடுத்த ஜென்ரேஷனில் செல்லாமல் போகலாம். ஸோ ஒவ்வொரு காயின்ஸை வச்சும் நம்ம சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இருந்த பைசா காயின்ஸை வச்சு நம்ம சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அரசர்கள் தங்க காசு, வெள்ளி காசு அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காசுகளில் அவங்க நாட்டோட முத்திரையோ வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் இருந்தது. இப்போது இருக்க மாதிரி இந்தியா ஃபுல்லாக ருபீஸ், ஃபாரினில் நிறையா ஃபாரின்ஸில் டாலர்ஸ் அப்படி இல்லாமல் அவங்க நாட்டுக்குன்னு, அதாவது அவங்க ஆட்சி செய்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் கரன்சி இருந்தது. ஸோ அந்த கரன்சியில் அவங்களோட முத்திரை இருக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த முத்திரை இந்த காலத்தில் வந்திருக்கு, ஸோ இந்த காலத்தில் இந்த அரசர் தான் ஆண்டிருக்காரு இந்த இடத்த அப்படின்னு சொல்லி நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காயின்ஸும் நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை நம்மளுக்கு எடுத்து சொல்லும். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸ், சீல்ஸ், டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், ஹண்டிங்காண்டி இதை யூஸ் பண்ணாங்க, நைஃபுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நிறைய மியூசியம்ஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது வந்து பிளேட்ஸு எல்லாமே டூல்ஸ்னால் சண்டை போடுறதுக்காக மட்டும் இல்லை, பிளேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு விஷயத்தை அவங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அப்போ வாழ்ந்த மக்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இப்போது டிராக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்தில் டிராக்டர் இருந்திருக்காது. ஸோ அந்த டிராக்டருக்கு பதிலாக வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளவ்விங்க்கு இப்போ நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எருது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸும் நம்மளுக்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபாசில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். த impressions ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் which are preserved in rocks are called as fossils. ஸோ ஃபாசில்ஸ்னால் எதுவும் இல்லை,
நிறையா வாழ்ந்த அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இல்லாட்டி ஹியூமன்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து அங்கே இருக்க ஹை ப்ரெஷரில் அந்த ராக்ஸ் மேலே அந்த அனிமல்ஸோட தடம் வந்து விழுந்திருக்கும். அந்த தடத்தை வச்சு நம்ம சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டோம். பட் நிறையா ஃபாசில்ஸ் வந்து நிலத்துக்கடியிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபாசில்ஸ் டைனோசர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும். உள்ளே பரியாகி அது அதிகமான ப்ரெஷரில் கம்ப்ரஸ் ஆகி அதோட தடம் வந்து அந்த ராக்கில் விழுந்து அது நல்லா பதிஞ்சு நம்மளுக்கு கிளியரான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை காட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும். தென் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, கல்வெட்டு. ஸோ கல்வெட்டுலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பழங்காலத்து கோயிலில் நம்ம தமிழ்நாட்டிலே கல்வெட்டுலாம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கே அந்த கல்வெட்டை பார்த்தா என்னன்னு தெரியும், தமிழ் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் பாதி எழுத்து நம்மளுக்கே புரியாது. ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் எழுத்து வடிவம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி தானே. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுக்கள், இந்த மாதிரி தான் நிறையா சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரியலாம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக நம்ம பார்த்துருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு சொல்லிடுறோம், இதுலேருந்து இதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதே அதை படிக்க தெரிஞ்சவங்க அதை படித்தாங்கன்னா அதுலேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அரசர் என்ன பண்ணார், எதுக்காக அந்த கோயில் கட்டினார், எல்லாமே வந்து அதில் இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. சில அரசர்கள் அவங்க எந்த போரில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க, அந்த போரில் வெற்றி அடைஞ்சதுக்காக ஒரு செலிப்ரேஷனாக அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க, இல்லை வேண்டுதலாக அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. இல்லாட்டி போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறதுக்காக கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக அந்த கோயிலை கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்ஸ்கிரிப்ஷனில் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஸோ நெக்ஸ்ட் காயின்ஸ். ஸோ காயின்ஸ் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த அந்த காயின்ஸ் எப்போ வந்திருக்கு, அந்த எவ்வளோ வளமுள்ள அந்த காயின்ஸை வந்து செஞ்சுருக்காங்க, அதில் எவ்வளோ அழகாக முத்திரையை வந்து எவ்வளோ கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்கனாமிக்கல் வெல்த் இருந்திருக்கு, எவ்வளோ வல்லமையுள்ள நாடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காயின்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் லிட்ரரி சோர்சஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கையில் எழுதி, அப்போலாம் பிரிண்டர்லாம் கிடையாது, ஸோ கையில் தான் புக்ஸ்லாம் எழுதுவாங்க. ஸோ அப்படி கையில் எழுதுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் முக்கியமாக யூஸ் பண்ணாங்க, பாம் லீவ்ஸ்னால் என்ன, பனை ஓலை, நம்ம சொல்கிறோம் இல்லையா, பனை ஓலை, நுங்கு சாப்பிட்றீங்க இல்லையா, அதோட லீவ்ஸ், பாம் லீவ்ஸும் அண்ட் பிர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்குது, அது ஹிமாலயாஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த ட்ரீயோட பார்க்னா என்ன, கிளை. ஸோ பார்க்கை உடச்சி அது சில ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதையும் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 மெட்டீரியல்ஸ் தான் முக்கியமாக எழுதுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக லிட்ரரி சோர்சஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உங்கள் லெசனில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்னம்மா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் கையில் எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதான் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்றும் வேறு ஸ்பெஷலான வார்த்தை இல்லை. மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையால் எழுதப்பட்ட சில ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதான் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இதெல்லாம் உங்கள் புக்கில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see about dates. Dates நமக்கு நல்லாவே தெரியும். Dates are classified into 2 categories, BC and AD. BCனா என்ன, பிஃபோர் கிறிஸ்ட். ஸோ பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு முன்னாடி இருந்த எல்லா டேட்ஸையுமே நம்ம பிசி வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, பிசியை வந்து பிசிஇ அப்படின்னு சொல்லியும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க.
ஸோ பிசிஏ இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் பிசிஇ. பிசிஇனா என்னென்னா பிஃபோர் காமன் எரா. பிகாஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே கிறிஸ்டியானிட்டியை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி அக்செப்ட் பண்ணலையோ அவங்களாம் பிசி என்ன சொல்லுவாங்க, பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சிக்கு முன்னாடி இருக்க எல்லா டேட்ஸையுமே எப்படி டிக்ரீஸிங் ஆர்டர், இப்போ 2020 அப்போ நெக்ஸ்ட் இயர், இப்போ சப்போஸ் இதான் பிசினா நெக்ஸ்ட் இயர் என்னவாக இருக்கும், 2019 இருக்கும். இட் வில் பி ஜஸ்ட் டிக்ரீஸிங், மூவிங் பேக்வேர்ட். ஓகேவா, அப்படி தான் இருக்கும். தென் ஏடி. ஏடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நிறையா பேர் ஆஃப்டர் டெத், ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா அன்னோ டாமினி. இட் இஸ் Anno Domini. It is abbreviated by 2 Latin words, Anno Domini. That means the years of the Lord. So கடவுள் வந்ததுக்கப்புறம் இருக்க வருஷங்கள், அதுதான் அதோட மீனிங். ஸோ இங்கே இதுக்கப்புறம் வந்த வருஷங்கள் எல்லாமே ஃபார்வர்ட். இட் வில் பி ஆடிங் ஃபார்வர்ட். இப்போ 2020 இது ஆக்சுவலி ஏடி தானே, 2020 அடுத்த வருஷம் 2021. இட் வில் பி ஜஸ்ட் இன்க்ரீஸிங், இட் வில் நாட் பி டிக்ரீஸிங். ஸோ இப்போ நம்ம டைம் லைனில் நம்ம பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இட் வில் பி டிக்ரீஸிங், இட் வில் பி இன்க்ரீஸிங். அது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒழுங்காக புரியாது. ஸோ ஐ ஹவ் மேட் எ டைம் லைன். இஃப் யூ see here, this is BC. See, 4000, then 3000, then 2000, then 1000. It is just decreasing. So this is BC. So 0ல தான் the Jesus பிறந்ததா நம்பப்படுது. ஸோ இந்த 0க்கு அடுத்து we have our AD. So we have forwarding years 1000, 2000, 3000, 4000 and 5000. So now we are 2020ல இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் 3000 வரும், அதுக்கப்புறம் 4000 வரும். So the years are just increasing forward. So that's all cuties. The class has been over. So revise the lesson. The lesson has got over. So question answers வரும். ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் அன்னன்னைக்கு மேக்ஸிமம் கொடுக்குறத ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மனசுலையும் நல்லா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பதியும். பிகாஸ் மற்ற லெசன் மாதிரி தியரிட்டிக்கலாக படிக்க முடியாது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், அந்த பிளேசஸ் நேம் எல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு நிறையா புரியும். ஹிஸ்ட்ரி இஸ் ரியலி அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இல்லாட்டி ரொம்ப போராக தான் போகும். ஸோ மேக் ஷோர் டு ரிவைஸ். ரீட் பண்ணுங்கள் புக் நான் PDF அனுப்புகிறேன். Question answers will be sent. Okay, we can meet in next class. Bye.